எல்லாருக்கும் வணக்கம் இனியவர்களே. இன்றைக்கி நம்ம 90 நாட்கள் தண்டால் சொல்ல 44வது நாள். இன்றைக்கி காலையில் நம்ம கொஞ்சம் எந்திக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு 7:45 தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சோடனே வேப்பங்குச்சியை ஒட்டிச்சு பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே நமக்கு ஒர்க் அவுட் போட வந்துட்டோம். எந்த மறந்தாலும் சரி நம்ம அந்த ஒர்க் அவுட் போடுறத மறக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேலஞ்ச் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமே என்னோடய கன்சிஸ்டன்சியை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். ஒரு விஷயத்தில் நான் இறங்கிட்டேன்னா அதில் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த இதில் ஈடுபாடுகளோ இறங்கிடுவேன். அந்த இதை முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இவ்வளோ நாள் நம்ம தொடர்ந்து கண்டென்ட் போட்டாலும் நமக்கு ரிசல்ட் எல்லாமே கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாலேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு ப்ரோ வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ வெயிட் கெயின் பண்ணணும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு என்னடா நம்மக்கிட்ட இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டோமா அப்படின்னு நினச்சேன். சரி ரைட்டு, நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் நம்மகிட்ட இப்படி கேட்குறாரு அப்படின்னு நினச்சி அவரோட ஹைட் வெயிட்லாம் கேட்டேன். கேட்டுட்டு அவர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இல்லை. சரி ரைட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீட் பாடியாக இருப்பீங்க, உங்கள் பாடியில் இருக்க ஹீட்டை பூரா கம்மி பண்ணுங்கள், அதுக்கடுத்து உங்களுக்கு பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும், ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னேன். ப்ரோ அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னார். அது எதுக்குன்னு ப்ரோ, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேர் அவர் ஒல்லியாக இருக்கிறத சொல்லி கலாய்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். ப்ரோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, எவனும் வந்து உனக்கு கஞ்சி ஊற்ற போதில்லை, அவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு நினைக்காத, அவனெல்லாம் தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இரு, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணு ப்ரோ, கண்டிப்பாக ஒரு நாள் நீ வெயிட் கெயின் பண்ணுவ, நீயும் அவங்க முன்னாடி ஒரு ஆளாக வந்து நிற்ப அப்படின்னு சொன்னேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.